ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு லித்தினேகா ஆர்ட் சேனல். இன்னைக்கு வெற்றிடம் அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பெரிய காட்டில் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்துல பல காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த காகங்கள் எல்லாமே சுயநலவாதியாகவும் திமிரு பிடித்த காகங்களாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த மரத்துல வாழ்ற மற்ற பறவைங்க கிட்ட எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த காகங்களின் நடத்தைகள் எப்பொழுதுமே மற்ற பறவைகளுக்கு எரிச்சலூட்டியது. இதனால எந்த பறவைகளுமே காகங்களை விரும்பாததால இந்த காகங்களுக்கு நண்பர்கள் யாருமே இல்லாமல் போயின. அப்ப திடீர்னு ஒரு நாள் மழைக்காலம் வந்தது. மேகங்கள் இருண்டு வானத்துல ஒண்ணு கூடி மழை வருவதற்கான அறிகுறிகளும் தோன்றின. அந்த சமயம்னு பார்த்து ஒரு சிறிய மைனா அதனோட கூட்டுக்கு போகிற வழியில அந்த ஆலமரத்தை கடந்து போன போது திடீர்னு மழை பெய்ய தொடங்கிடுச்சு. இதனால மைனா அந்த ஆலமரத்துல வாழ்ற காகங்களிடம் உதவுமாறு கேட்டது. காக நண்பர்களே, இந்த மழை பெஞ்சு விடும் வர நான் இங்கு சிறிது நேரம் இந்த ஆலமரத்துல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்தது மைனா. ஆனா அந்த திமிர் பிடிச்ச காகங்களோ அந்த ஆலமரத்துல தங்கி இருந்த மைனாவை பார்த்து விரட்டுற மாதிரி கரைய ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த காக்கா கூட்டத்துல இருந்த காகம் ஒண்ணு மைனாவை பார்த்து, இது எங்களுக்கு சொந்தமான மரம், முதல்ல இந்த மரத்தை விட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சத்தம் போட்டது. ஆனா மைனாவோ, காக நண்பா, வானிலை ரொம்ப மோசமாயிருக்கு. இந்த காட்டுல இருந்து என்னோட கூடு ரொம்ப தூரத்துல இருக்கு. தயவு செய்து இந்த மரத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க என்ன அனுமதியுங்கள். மழை பெய்யறது நின்றதுமே நான் என் கூட்டுக்கு திரும்பிடுறேன் அப்படின்னு தாழ்மையுடன் கெஞ்சி மன்றாடி காகத்திடம் கேட்டது மைனா. ஆனா காகங்களோ, இப்பொழுதே இந்த ஆலமரத்தை விட்டு போய்விடு, இல்லைன்னா நாங்க உங்களை விரட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. சுயநல காகங்களோட இரக்கமற்ற செயலால மைனா ரொம்பவும் பயந்து போனது. மைனா அந்த ஆலமரத்தை விட்டு பறப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதனால மைனா உடனே அங்கிருந்து அருகிலுள்ள வேற ஒரு வெற்று மரத்துக்கு போயிடுச்சு. அங்க அதிர்ஷ்டவசமா அந்த மைனாவுக்கு உடைந்த கிளையில பொந்து ஒன்று கிடைச்சது. அதனால மழை பெய்து விடும் வரைக்கும் மைனா அதிலேயே ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சது. கொஞ்ச நேரத்திலே இடியோட ஆலங்கட்டி மழை ரொம்ப பலமா பெஞ்சது. காற்று ரொம்ப வேகமா அடிச்சதால ஆலமரத்தோட கிளைகள் உடைய ஆரம்பிச்சது. காகத்தோட கூட்டுல நிறைய ஆலங்கட்டி கற்கள் விழுந்து காகங்களின் கூடுகள் மட்டுமின்றி காகங்களும் சேதமடைந்து காயப்பட்டதுங்க. ஆனா மைனாவோ அருகிலுள்ள வெற்று மரத்துல பாதுகாப்பா ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தது. மைனாவை பார்த்த காகங்களோ, மைனாவை பாருங்க, அவ ரொம்ப பாதுகாப்பாவும்
எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கிறா. நம்ம எல்லோரும் மைனாவோட பொந்திற்கு போயிடலாம். அப்படின்னு ஒரு காகம் சொல்லுச்சு. அதுக்கு இன்னொரு காகமும், அந்த வெற்று மரத்தின் பொந்துல நம்மள பகிர்ந்து கொள்ள அனுமதிப்பா அப்படின்னு எனக்கு தோணல. இந்த ஆலமரத்துல அவ தங்குறதுக்கு அனுமதி கேட்ட போது நாம எல்லோருமே அனுதாபம் இல்லாம நடந்துக்கிட்டோம். அப்படின்னு இன்னொரு காகம் சொன்னது. கூட்டத்துல இருந்த மற்றொரு காகமும், அவ்வளவு முரட்டத்தனமா நாம நடந்திருக்க கூடாது. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நமக்கு பிறரிடத்தில் உதவி தேவைப்படும் என்பதை மறந்துட்டோம். அப்படின்னு சொன்னது இன்னொரு காகம். ஆனா மைனாவோ காகங்கள் செய்த செயல்கள் எதையும் மனசுல வச்சுக்காம அந்த இரக்கமற்ற காகங்களை தன்னோட பொந்திற்கு அழைச்சது. வாருங்கள் என் நண்பர்களே, இந்த வெற்று மரத்தின் பொந்தில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள். இந்த மழை விரைவில் நிற்கப் போவது இல்ல. நீண்ட நேரமா இன்னும் கனமழை பெய்யக்கூடும்னு தெரியுது. நீங்க அங்கேயே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய காயப்படுவீங்க. அப்படின்னு சொன்னது மைனா. பிறகு காகங்கள் எல்லாமே மைனா இருக்கும் வெற்று மரத்தை நோக்கி பறந்தன. மேலும் காகங்கள் எல்லாம் மைனாவிடம், மைனா நண்பரே, உங்ககிட்ட நாங்க இரக்கமில்லாம நடந்து கொண்டதற்கு ரொம்ப வருத்தப்படுறோம். இனி நாங்க எப்பவும் சுயநலமா நடந்து கொள்ள மாட்டோம். அப்படின்னு வருத்தப்பட்டு காகங்கள் நன்றியையும் தெரிவிச்சதுங்க. பிறகு காகங்கள் எல்லாமே மைனாவின் பொந்தில் தஞ்சம் புகுந்தது. மைனாவும் காகங்களும் ஒன்றாக தங்கி அந்த பொந்தினிலேயே ஓய்வெடுத்துக் கொண்டதுங்க. சிறிது நேரம் கழித்த பிறகு மழை பெய்கிறது நின்றதும் எல்லா பறவைகளும் புதிய நண்பர்களாக ஒன்று சேர்ந்து அந்தந்த கூடுகளுக்கு மகிழ்ச்சியுடன் பறந்ததுங்க. இக்கதையின் மூலம் நாம் மற்றவரிடத்தில் தீங்கு செய்தால் அது நமக்கே தீங்கை விளைவிக்கும் என்பதை நாம் உணரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். We will meet in the next story. Bye.